உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஏழையும் பணக்காரனாகும் அமைப்பை பற்றி பார்ப்போம். லக்னாதிபதி 1, 4, 7, 10 என்னும் கேந்திரங்களில் இருந்தால் நல்லது. கேந்திரங்களில் கிரகங்கள் அமர்ந்தால் பிறப்பில் ஏழையாக இருந்தாலும் நாளடைவில் பணக்காரன் ஆவான். அசுப கிரகங்கள் கேந்திரஸ்தானங்களில் அமர்ந்தால் உன்னதமான வாழ்க்கையை கொடுப்பார்கள். ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் கூட கேந்திரங்களில் அமர்ந்தால் உன்னதமான வாழ்க்கையை தரும். 4ஆம் இடம் அல்லது 10ஆம் இடத்தில் சூரியன் அல்லது சந்திரன் அமையுமானால் ஜாதகன் நல்ல உயர்ந்த வாழ்க்கை வசதிகளை பெறுவான். சந்திரனுக்கு 6, 7, 8இல் சுபகிரகங்கள் அமர்ந்தால் அது அதியோகம் எனப்படும். இந்த சந்திர அதியோகம் அமைந்து ஜாதகர்களெல்லாம் பல கோடிகளை சம்பாதிப்பார்கள். சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றாலும் கூட பல கோடிகளை சம்பாதிக்க முடியும். குரு கேந்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை பார்க்குமானால் அந்த கிரகங்களின் தசைகளில் ஜாதகன் பணக்காரன் ஆவான். கேந்திரங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அசுப கிரகங்கள் சுப கிரகங்கள் கலந்து அமருமானால் அதில் ஒரு சுப கிரகத்துடைய தசையில் ஏனைய புக்திகளில் கூட நன்மை ஏற்பட்டு ஜாதகன் செல்வ வசதிகளை அடைவான். கேந்திரங்களில் நீச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்து அந்த கிரகத்துக்கு குருவின் பார்வை ஏற்படுமானால் ஜாதகன் அந்த கிரகத்தின் தசைகளில் நல்ல செல்வ வசதிகளை அடைவான். அதாவது குருவின் பார்வையினால் நீச்சம் பங்கமாகிறது. குருவின் பார்வை 1, 4, 9 போன்ற இடங்களுக்கு ஏற்படுமானால் ஜாதகன் பல கோடிகளை சம்பாதித்து நல்ல உயர்தரமான வாழ்க்கை வாழ்வான். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். வாழ்க்கைக்கு தேவையான சகல வசதிகளையும் தரக்கூடிய இடம். இந்த இடம் பலமாக அமையுமானால் உயர்தரமான வாழ்க்கையை ஜாதகன் பெறுவான். அது மட்டுமல்ல, வாகன வசதி, வெளிநாட்டு யோகம் போன்ற வசதி வாய்ப்புகளை இந்த 9ஆம் இடம் அளிக்கும். 1, 4, 9க்குடைய கிரகங்களையோ அல்லது 1, 4, 9ஆம் இடங்களையோ குரு பார்த்தால் ஜாதகன் ஏழையாக பிறந்தாலும் கோடீஸ்வரன் ஆவான். லக்னம் மற்றும் லக்னாதிபதி நல்ல முறையில் இருக்க வேண்டும். 1, 4, 7, 10ஆம் இடங்களில் சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் போன்ற சுப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களான சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற அசுப கிரகங்களோ அமர்ந்து குரு பார்க்குமானால் ஜாதகன் கோடீஸ்வரனாவான். சனி கேந்திரம் பெற்றால் ஜாதகனுக்கு வெளிநாடு செல்லும் யோகத்தை தருவார். அது மட்டுமல்லாமல் 3, 9, 11 போன்ற இடங்களில் சனி இருந்தாலும் ஜாதகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி நிறைய பணத்தை சம்பாதிக்க வைப்பார். லாபஸ்தானத்தில் சந்திரன் அமருமானால் நல்ல உயர்வான வாழ்க்கை ஜாதகனுக்கு அமையும். லக்னம் என்னும் 1ஆம் இடத்தில் குரு அல்லது புதன் அமர்ந்தால் அது திக்பல யோகம் எனப்படும். 4ஆம் இடத்தில் சந்திரன் அல்லது சுக்கிரன் அமர்ந்தால் அது திக்பல யோகம். 7ஆம் இடத்தில் சனிக்கு திக்பலம், 10ஆம் இடத்தில் சூரியன் அல்லது செவ்வாய் அமர்ந்தாலும் திக்பல யோகம். இவ்வாறு திக்பலம் பெற்ற கிரகங்களின் தசைகள் ஜாதகனுக்கு வருமானால் ஜாதகன் செல்வத்தை சம்பாதிப்பான். சூரியன் என்னும் சம்பாத்தியக்காரகன் கேந்திரம் பெற்றாலும், சிம்ம வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்தாலும், மேசராசியில் உச்சம் பெற்றாலும் ஜாதகனுக்கு நல்ல சம்பாத்தியம் ஏற்படும். அதன் மூலம் ஜாதகன் ஏழையாக பிறந்தாலும் செல்வத்தை சம்பாதித்து பணக்காரன் ஆவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.